अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण पादान सहन ललिता श्री विशाखान्वितां स। हे कृष्णा करुणा सिंधु दीन बंधो जगत्पते गोपेश गोपिकान्त राधा कान्त नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी ऋषभानुश्रुति देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। वं करोति वाचालं पुंगुं लङ्घाय देग्रं यत्कृपात्तमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय, ॐ नमो भगवते वासुदेवाय, ॐ नमो भगवते वासुदेवाय। ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு காண்டம் 2 அத்தியாயம் 6 பதம் 17 கரெக்டுங்களா? ஆமாங்க மாதாஜி. சரி, தேங்க்யூ மாதாஜி. ஸ்வதிஷ்யம் பிரதபன் பிராணோ பகிஷ்ச பிரதபதி அச்சௌ ஏவம் ராஜம் பிரதபம் ஸ்தபதி அந்தர்பஹி புமான். ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. சூரியன் அதன் ஒளிக்கதிர்களை விரிவடைய செய்வதன் மூலமாக உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் ஒளிமயமாக்குகிறது. அது போலவே பரமபுருஷ பகவான் தமது பிரபஞ்ச ரூபத்தை விரிவடைய செய்வதன் மூலமாக படைப்பிற்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள அனைத்தையும் பராமரிக்கிறார். பொருளுரை. பகவானின் பிரபஞ்ச ரூபம் அல்லது பிரம்ம ஜோதி என்று அழைக்கப்படும் அவரது அருவாம்சமானது இங்கு சூரியனின் ஒளிக்கதிர்களோடு ஒப்பிடப்பட்டு தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. சூரிய ஒளி பிரபஞ்சம் முழுவதிலும் பரவியுள்ளது. ஆனால் நாராயணரே அத்தகைய ஒளிக்கதிருக்கு அடிப்படையானார். அதை போலவே பரமபுருஷ பகவான் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணரே அருவமான பிரம்மஜோதியின் ஒளிக்கதிருக்கு அல்லது பகவானின் அருவமான அம்சத்திற்கு அடிப்படையாவார். இது பகவத்கீதையின் 14.27 உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே பகவானின் பிரபஞ்ச ரூபம் அவரது அருவமான அம்சத்தின் 2வது நிலையாகும். ஆனால் பகவானின் முக்கிய ரூபமாக இருப்பது அவரது நித்தியமான புல்லாங்குழலை இசைத்துக் கொண்டிருக்கும் இரு கருங்களுடன் கூடிய பகவான் ஷியாம சுந்தரின் ரூபமாகும். மிகவும் பரந்ததான பகவானின் ஒளிக்கதிர்களில் 75% திரிபாத் விபூதி ஆன்மீக வெளியில் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 25% கொண்ட அவரது ஒளிக்கதிர் ஜட பிரபஞ்சங்கள் முழுவதையும் உள்ளடக்கியுள்ளதாக இருக்கிறது. இது பகவத்கீதையிலும் 10.42 விவரிக்கப்பட்டு உள்ளது. இவ்வாறாக 75% பரப்பளவு கொண்ட அவரது ஒளிக்கதிர் அந்தரங்க அகசக்தி என்றும் 25% பரப்பளவு கொண்ட அவரது ஒளிக்கதிர் பகிரங்க புறசக்தி என்றும் அழைக்கப்படுகின்றன. ஆன்மீக மற்றும் ஜடவெளிகளின் வாசிகளான ஜீவராசிகள் அவரது நடுத்தர சக்தியாக தடஸ்த சக்தி உள்ளனர். மேலும் பகிரங்க மற்றும் அந்தரங்க சக்திகளான இவ்விரண்டில் எதில் வேண்டுமானாலும் வாழக்கூடிய சுதந்திரம் ஜீவராசிகளுக்கு உண்டு. பகவானின் ஆன்மீக வெளியில் வாழ்பவர்கள் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனால் புறவெளியின் வாசிகள் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அந்தரங்க சக்தியில் வாழ்பவர்களின் எண்ணிக்கையை பகிரங்க சக்தியில் வாழ்பவரின் எண்ணிக்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போமானால் பந்தப்பட்ட ஆத்மாக்களை விட முக்தியடைந்த ஆத்மாக்களின் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகம் என்று முடிவுக்கு நாம் வருகிறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பகவானோட பிரம்மஜோதி, அதாவது பிரபஞ்ச ரூபம் அல்லது பிரம்மஜோதி, அது அருவமானது.
கண்ணுக்கு தெரியாது. அருவம் அப்படின்னாலே கண்ணுக்கு தெரியாது. உருவம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியும், புலப்படும் ஜடப்பொருட்கள். அப்ப இங்க சூரிய ஒளிக்கதிர்களோட ஒப்பிட்டு அது தெளிவா விளக்கப்பட்டிருக்கு. எப்படி சூரிய ஒளி பிரபஞ்சம் முழுதும் பரவி இருக்கோ, அது போல நாராயணரே அத்தகைய ஒளிக்கதிர்களுக்கு அடிப்படை காரணம். அது பகவத்கீதையில் நம்ம ஏற்கனவே 14வது அத்தியாயத்துல 27வது பதத்துல பார்த்திருக்கோம். நம்ம பிரம்மணோஹி பிரதிஷ்டாகம் அமிர்தஸ்ய ச பாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுக சுகஸ்யை காந்தியஸ்ய ச அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்போ ஏன்னா பகவான் சொல்றாரு, மரணமற்றதும் அழிவற்றதும் நித்தியமான இறுதி இன்பத்தின் தர்மமுமான அருவ பிரம்மத்தின் ஆதாரம் நானே அப்படின்னு அதுல சொல்லியிருக்காரு. அப்ப இந்த அருவ பிரம்மத்திற்கும் ஆதாரம் யாரு அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் தான். ஆனா சிலர் உருவத்தை சரியா புரிஞ்சுக்காம அவருக்கு உருவம் இல்லை, அருவமானவர், பிரம்ம ஜோதி தான் உண்மை, அந்த பிரம்ம ஜோதியில போய் அகம் பிரம்மா அஸ்மி, நானும் அதுல நிலை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு ஆதாரம் அவர்தான். ஏன்னா இப்ப நம்ம ஒரு உருவம் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி ஒரு நிழல் வரும். அப்ப சில முட்டாள்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த உருவம் உண்மை இல்ல, அந்த நிழல் தான் உண்மைன்னு நினைக்கிறாங்க. அது போல பகவானோட உடம்புல இருந்து வர்றதுதான் அந்த பிரம்ம ஜோதி. அந்த ஜோதியை விளக்கிட்டு பார்த்தா தான் பகவான் தெரிவார். ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல். அவருடைய ஒரு சிறு பாகம் தான் அந்த சூரியன். அந்த சூரியனே நம்மளால தொடர்ந்து பார்க்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கண் இருட்டா இருக்கும். அப்ப சூரியன் கிட்ட போனோம்னா அது நம்மளுக்கு எரிஞ்சிரும். அது போல பல கோடி சூரியன்கள் ஒத்த பவர் பகவானோடது. அவர்கிட்ட இருந்து வெளிப்படுற அந்த பிரம்மஜோதி மிகவும் பவர்ஃபுல். அது 2வது அம்சம்தான், அடிப்படைக்கு பிரைமரி கிடையாது, செகண்டரி. அப்ப பகவானோட முக்கிய ரூபமாக இருக்கிறது திவ்யமான புல்லாங்குழலை இசைத்து கொண்டிருக்கும் சியாமசுந்தரம் 2 கரங்களில் உள்ள அந்த திரிபங்க ரூபம்தான் உண்மையான ரூபம். மிகவும் பரந்ததான பகவானின் ஒளிக்கதிர்கள் 75%. நம்ம முதலியே பார்த்திருக்கோம், திரிபாத விபூதி, ஏகபாத விபூதி அப்படின்னு. அந்த ஏகபாத விபூதிங்கிறது பகவானுடைய 4ல் 1 பங்கு. அந்த 1 பங்கு தான் இங்க ஜட உலகம். திரிபாத விபூதி அப்படிங்கிறது அவருடைய 3 பகுதி. பகவானுடைய 3 பகுதி ஆன்மீக உலகம். அப்ப இங்க இருக்கிற ஜீவாத்மாக்களை போல எண்ணற்ற ஜீவாத்மாக்கள், அங்க ஆத்மாக்கள், அதாவது பகவானுடைய நித்திய தொண்டர்கள், என்றும் தவறிழைக்காதவர்கள். நாமெல்லாம் தவறிழைத்தவர்கள், முக்குணங்களால ஆட்டுவிக்கப்படுபவர்கள் நாமெல்லாம் இங்க இருக்கோம். ஆனா ஆன்மீக உலகத்துல தவறிழைக்காத தூய பக்தர்கள், என்றும் பகவானுக்கு சேவை செய்பவர்கள். நாமெல்லாம் பகவானை மறந்து இங்க பொய்யான ஒரு இன்பத்துல ஆழ்ந்திருக்கோம். ஆனா அங்க தவறிழைக்காத, எப்பவும் பகவானை மறக்காத அன்புள்ள, பகவான் மேல அன்புள்ள ஜீவன்கள், நித்திய சித்தா அப்படின்னு சொல்லப்படுற ஆத்மாக்கள் அங்க இருக்காங்க. அவங்க நம்மளை விட 3 மடங்கு அதிகமானவங்க. இப்படி பகிரங்க சக்தி இங்க ஜட உலகை ஆள்கின்றது. அவருடைய திரிபாத விபூதி அப்படின்ற ஆன்மீக உலகத்தை ஆன்மீக சக்தி ஆள்கின்றது. அவங்க எல்லாம் முக்தி பெற்ற ஆத்மாக்கள், ஆன்மீக உலகில் இருக்கிறவங்க எல்லாமே. அப்ப அந்தரங்க சக்தியில வாழ்றவங்க பகிரங்க சக்தியில வாழ்றவங்களை விட எண்ணிக்கையோட அதிகமா இருக்காங்க. அடுத்தது பதம் 18. சோ அமிர்தஸ்யா பயசேஷோ மர்த்தியம் அன்னம் யத் அத்யகாத் மகிமைஷ ததோ பிரம்மன் புருஷஸ்ய துரத்யஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷர் மரணம் மற்றும் அச்சமின்மை ஆகிய நிலைகளை ஆள்பவராகவும் ஜட உலக செயல்கள், விளைவுகள் மற்றும் மரணம் ஆகியவற்றுக்கு மேற்பட்டவராகவும் உள்ளனர். எனவே ஓ நாரதா, ஓ பிராமணா, பகவானின் பெருமைகளை அளந்தறிவது கடினம். பொருளுரை. 75% கொண்ட பகவானின் தெய்வீகமான அந்தரங்க சக்தியை பற்றிய மகிமைகளை பத்ம புராணத்தில் உத்தரகாண்டம் குறிப்பிட்டுள்ளன. பகவானுடைய அந்தரங்க சக்தியின் 75% பரப்பளவை கொண்டுள்ள ஆன்மீக வெளியுள்ள கிரகங்கள் அவரது பகிரங்க சக்தியின் அடங்கியுள்ளன. மொத்த பிரபஞ்சங்கள் இருந்து கிரகங்களை விட மிக மிக அதிகமானதாக என்று பத்ம புராணம் குறிப்பிடுகிறது. பகவானுடைய பகிரங்க சக்தியிலிருந்து மொத்த பிரபஞ்சங்கள் ஒரு வாளி நிறைய உள்ள காடுகளுடன்
ஒப்பிடப்படுகின்றன. ஒரு கடுகு ஒரு பிரபஞ்சம் என்று கணக்கிடப்படுகிறது. இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது எண்ணிலடங்காத பிரபஞ்சங்களில் ஒன்றாகும். இந்த ஒரு பிரபஞ்சத்தில் உள்ள கிரகங்களின் எண்ணிக்கையை மனித சக்தியால் கணக்கிட முடியாது என்றால், ஒரு வாளினிலே உள்ள கடுகுகளோடு ஒப்பிடப்படும் எல்லா பிரபஞ்சங்களிலும் உள்ள கிரகங்களின் மொத்த தொகை நம்மால் எப்படி சிந்தித்து பார்க்க முடியும்? மேலும் ஆன்மீக வெளியில் உள்ள கிரகங்கள் ஜடவெளியில் உள்ளதை விட குறைந்தது மும்மடங்கு அதிக எண்ணிக்கை கொண்டவையாகும். அத்தகைய கிரகங்கள் ஆன்மீகமானவையாக இருப்பதால் அவை உண்மையில் பௌதீக குணங்களால் பாதிக்கப்படாதவை ஆகும். எனவே அவை களப்பற்ற சத்திய குணத்தால் மட்டுமே ஆனவையாகும். கிரகங்களில் ஆன்மீக ஆனந்தம், பிரமானந்தம் பூர்ணமாக அல்லது அவற்றில் ஒவ்வொன்றும் நித்தியமானது, அளவற்றது, ஜட உலகின் அனுபவிக்கப்படும் எல்லா வகை அர்த்தநாரங்களிலிருந்தும் விடுபட்டதும் ஆகும். அவற்றில் அனர்த்தங்கள் இருந்து விடுபட்டதும் ஆகும். அவற்றில் ஒவ்வொன்றும் சுய ஒளி கொண்டவை. லட்சக்கணக்கான லோக சூரியனின் மொத்த ஒளியை விட இன்னும் அதிகமாக சக்தியை கொண்டவையும் ஆகும். அக்கிரகங்களின் வாசிகள் பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் நோய் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டவர்களாகவும் மூலிய அறிவை பெற்றிருப்பவர்களாகவும் மேலும் பௌதீக ஆசையிலிருந்து விடுபட்டவர்களாகவும் இருக்கின்றனர். பரமபுருஷராகிய நாராயணருக்கு உன்னத அன்பு தொண்டாற்றுவதை காட்டிலும் அவர்களுக்கு அங்கு வேறு வேலை இல்லை. அத்தகைய வைகுண்ட லோகங்களில் நாராயணரே ஆதிக்கம் செலுத்துவோராக இருக்கிறார். அந்த முக்தி பெற்ற ஆத்மாக்கள் சமவேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பாடல்களை பாடுவதில் சாமவேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பாடல்களை பாடுவதில் இடைவிடாமல் ஈடுபட்டுள்ளனர். வேதை ஷாங்க பத கிர மோச நிஷேதர்த்த கயாந்தியாம் ஷாமாக அவர்கள் 5 உபநிஷங்களின் சொரூபங்களாக விளங்குகின்றனர். திரிபாத் விபூதி அல்லது பகவானின் அந்தரங்க சக்தி என்று அறியப்படும் 75% ஜடவானிற்கு வெகு தூரத்திலுள்ள பகவானின் ராஜ்யம் என்றும் அவரது பகிரங்க சக்தியை உள்ளடக்கி இருக்கும் 25% அல்லது பாத விபூதியை பற்றி நாம் பேசும் பொழுது ஜட உலகை பத்ம புராணத்தில் திரிபத் விபூதி தெய்வீகமானது, ஆனால் பாத விபூதியோ பௌதீகமானது என்றும், திரிபத் விபூதி நித்தியமானது, ஆனால் பாத விபூதியோ நிலையற்றது என்றும் கூறப்பட்டுள்ளது. பகவானும் அவரது நித்திய தொண்டர்களும் நித்தியமான ரூபங்களை உடையவர்களாவார்கள். இந்த ரூபங்கள் மங்களகரமானவையாகவும் மாற்றமில்லாதவையாகவும் ஆன்மீகமாகவும் மற்றும் நித்தியமான இளமையை கொண்டவையும் ஆகும். அதாவது அங்கு பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் நோய் ஆகியவை இல்லை. நித்தியமான அந்த பூமி உன்னத இன்பமும் அழகும் ஆனந்தமும் நிறைந்ததாகும். இதே உண்மை ஸ்ரீமத் பாகவதத்தின் இப்பதத்திலும் ஊர்ஜிக்கப்படுத்தப்பட்டு உள்ளதுடன் அதன் உண்மையான தன்மை அம்ருதா என்று விவரிக்கப்பட்டுள்ளது. வேதங்களில் குறிப்பிட்டுள்ளதை போல் உதாம் ஸ்ருத் பூதஸ்வ ஏஷனா பரமபுருஷர் மரணமற்ற வாழ்வு பகவானாக இருப்பதால் மரணமற்ற வாழ்வை அவரது பக்தர்களுக்கும் அவரால் வழங்க முடியும். மரணமற்ற அவரது வசிப்பிடத்திற்கு யார் சென்றாலும் அவர்கள் மும்மடங்கு துன்பம் கொண்ட இந்த அழிவுடைய பூமிக்கு திரும்பி வர வேண்டியதே இல்லை என்று பகவத்கீதையில் 8.16 பகவான் உத்தரவாதம் அளிக்கிறார். பகவான் லோக எஜமானர்களை போன்றவர் அல்ல. இகலோக எஜமானன் தனக்கு கீழ்ப்படிந்துள்ளவர்களோடு சமமாக இன்பம் அனுபவிப்பவன் அல்ல. அவன் மரணத்தை வென்றவனே, அல்லது அவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு மரணமற்ற வாழ்வை அளிக்கக்கூடியவனே அல்ல. அனைத்து ஜீவராசிகளுக்கும் தலைவரான பரமபுருஷனால் மரணமற்ற வாழ்வு, ஆன்மீக ஆனந்தம் உட்பட அவருடைய எல்லா இயல்புகளையும் அவரது பக்தர்களுக்கு அவரால் அளிக்க முடியும். ஜட உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் இதயத்தில் எப்பொழுதும் பயம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பயமற்றவரான பகவான் அதே பயமற்ற தன்மை தனது தூய பக்தர்களுக்கு அளிக்கிறார். பௌதீக வாழ்வே ஒரு வகையான பயம்தான். ஏனெனில் அனைத்து ஜட உலகிலும் பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் நோய் ஆகியவை ஜீவராசியை எப்பொழுதும் பயத்தோடு பிடித்து வைத்திருக்கின்றன. பௌதீக உலகில் பொருட்களை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றிக்கொண்டிருக்கும் காலத்தின் ஆதிக்கம் எப்பொழுதுமே உள்ளது. மேலும் அவிகார அல்லது மாற்றமில்லாதவனாக ஜீவராசி இருப்பவனால் காலத்தின் ஆதிக்கத்தால் விளையும் மாற்றங்களின் காரணமாக அவன் பெருந்துன்பத்தை அனுபவிக்கிறான். நித்தியமான காலத்தின் மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகள் பகவானின் ராஜ்யத்தில் இல்லை. அதனால் எவ்விதமான பயமும் அங்கு கிடையாது என்பதை ஒருவன் அறிய வேண்டும். ஜட உலகில் ஒருவனுடைய சொந்த உழைப்பின் பயனாக நிலையற்ற இன்பமே ஒருவனுக்கு கிடைக்கிறது. கடினமான உழைப்பான் ஒருவன் செல்வந்தனாகலாம். ஆனால் அவ்வாறு சம்பாதித்து இன்பம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்ற பயமும் சந்தேகமும் எப்பொழுதும் உள்ளது. ஆனால் பகவானின் ராஜ்யத்தில் இன்பத்தின் குறிப்பிட்ட தரத்தை அடைய வேண்டும் என்று ஒருவரும் கவலைப்பட வேண்டியது இல்லை. வேதாந்த சூத்திரங்களில் குறிப்பிட்டிருப்பதை போன்ற ஆனந்தமேயா
பிரயஸ்தையா இயற்கையாகவே ஆனந்தம் நிரம்பியதாகும். ஆன்மீக உலகில் ஆனந்தம் எப்பொழுதும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. குறைவென்ற கேள்விக்கு இடமே இல்லை. இது ஜட பிரபஞ்சத்தில் காணப்பட முடியாததாகும். ஜனலோக கிரகத்திலும் அல்லது மகர்லோகம் மற்றும் சத்தியலோக கிரகங்களும் கூட இது காணப்படாததாகும். ஏனெனில் பிரம்மா தேவரும் கூட பல நோக்கு செயல்களின் விதிகளுக்கு, பிறப்பு இறப்பின் விதிகளுக்கு கட்டுப்பட்டவர் ஆவார். எனவே அது துரத்தியாய என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது நித்தியமான பகவானின் ராஜ்யத்திலுள்ள ஆன்மீக ஆனந்தத்தை சொர்க்கலோகங்களுக்கு மேலான உலகங்களுக்கு செல்லும் தகுதி படைத்தவரான சிறந்த பிரம்மச்சாரி அல்லது சன்னியாசிகளாலும் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஆனால் பகவானின் தெய்வீக கருணையால் அவரது களப்பற்ற பக்தர்களால் இத்தகைய ஆனந்தம் உண்மையாகவே அடையப்படுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப ஜட உலகம் ஆன்மீக உலகம் பற்றிய வேறுபாடுகள் என்ன அப்படின்னா ஒப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு வேறுபாடுகள். ஜட உலகத்துல என்ன இருக்கோ ஆன்மீக உலகத்துல கிடையாது. ஆன்மீக உலகத்துல என்ன இருக்கோ இங்கே ஜட உலகத்துல கிடையாது. அப்ப இது துக்காலயம், அசாஸ்வதம், அனித்யம், அசூகம், லோகம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இங்க துக்கங்கள் நிறைந்த உலகம். என்னதான் செஞ்சாலும் இங்க நம்மளுக்கு அந்த துக்கம்ங்கிற ஒரு பாயிண்ட் சுத்தி சுத்தியே வரும். அதை விட்டு வெளியில போகவே முடியாது. என்ன செஞ்சாலும் துக்கம். ஏன்னா மரணம் அப்படிங்கறத ஒண்ண எதிர்நோக்க வேண்டி இருக்கு. அந்த மரண பயம் எல்லாருகிட்டயுமே இருக்கு. நாம எப்ப வெளியில போனா நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு தெரியாது, நம்மளுக்கு என்ன நோய் வருதுன்னு தெரியாது, நாம சம்பாரிச்சது நிலைக்குமான்னு தெரியாது. சோ யார்கிட்ட எப்ப பகை உண்டாகுதுன்னு தெரியாது. பகைவர்களை எதிர்நோக்கணும். நம்ம நண்பர்கள் கூட சில சமயம் பகைவர்கள் ஆயிடுவாங்க. போட்டி, பொறாமை, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இப்படி எத்தனையோ குணங்கள். அதனால தாக்கப்பட்டு நாம என்ன ஆகுறோம்னா கவலை அடைஞ்சிட்டே இருக்கிறோம். அப்ப பயம் நிறைந்த உலகம். வெளியில போனவங்க சீக்கிரம் திரும்பி வருவாங்களா, ஒரு மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னா கூட அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ, போன் எடுக்கல அப்படின்னு கவலைப்படுவோம். ஆனா பகவானுடைய உலகம் அப்படி கிடையாது. அங்க பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, தூக்கம் கிடையாது, பசி கிடையாது. அங்க எந்த ஒரு கவலைகளும் கிடையாது. ஆனந்தமான உலகம். ஏன்னா பகவான் அந்த பயத்தை நீக்கிடுறாருங்க. அங்க இருமைகளே கிடையாது. துவந்தங்கள் அற்ற உலகம். இங்க ஒண்ணும் மகிழ்ச்சி இல்ல, துன்பம் இங்க இல்ல இன்று நாளை அப்படின்னு மாறிக்கொண்டே இருக்கிறது. காலம் நம்ம ஆட்கொள்கின்றது. காலத்தினோட பயம் நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கும். காலம் இளமையில துள்ளுவாங்க. அப்ப முதுமை வர்றப்ப சோர்வடைஞ்சிருவாங்க. அப்புறம் பெட் ரெஸ்ட் ஆயிடுவாங்க. பெட்ல படுத்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு குழந்தையில எப்படி ஒரு தாயானவள் மலத்தையும் ஜலத்தையும் சுத்தம் பண்றாங்களோ அது மாதிரி நாம வயசாகும் போது நாம படுக்கையிலேயே படுத்துட்டு அது மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமைக்கு ஆளாயிருவோம். அப்ப நம்மள பாக்குறதுக்கு சரியா ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் கூட அவங்க கஷ்டப்படுவாங்க. இந்த துர்நாற்றத்தை எப்படி பொறுத்துக்கிறதுன்னு முகம் சுழிச்சுட்டு பார்ப்பாங்க. ஆனா ஒரு அன்னை அப்படி சுழிக்க மாட்டாங்க. தன்னோட குழந்தைக்கு ரொம்ப இன்பமா அது செய்வாங்க. ஆனா நம்மளோட நிலைமை மாறிடும். வயதான காலத்துல அடுத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டி இருக்கும். அப்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. இந்த ஜட உலகத்துல இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள், எல்லாமே துன்பத்திற்குரியவை. சேர்த்த செல்வம் யாருக்கும் நிலைக்கிறது கிடையாது. ஒரு செல்வந்தனாகவே இருக்கிறது இல்ல. அவனுக்கு திடீர்னு செல்வம் பறி போயிருக்கு. அப்போ ஒரு ஏழை திடீர்னு பணக்காரன் ஆவான். அப்படியே பணக்காரர் ஆனாலும் அவங்க வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். இப்படி எங்க பாலும் பயம், பிரச்சனை, கோபம், இந்த மாதிரி நிறைய தீய குணங்கள் இந்த பௌதிக உலகை ஆட்கொண்டிருக்கிறது. ஏன்னா முக்குணங்கள் நிறைந்தது இந்த ஜட உலகம். அப்ப இந்த ஜட உலகத்துல மாறி மாறி பிரச்சனைகள். ஆனா ஆன்மீக உலகத்துல எப்பவுமே இன்பம். ஏன்னா அங்க பருவ மாற்றம் எல்லாம் கிடையாது. காலத்தின் கட்டுப்பாடே கிடையாது. அங்க எப்பவும் ஒரே சூழல். அங்க ஒரே ஒரு வேலை என்ன, பசி கிடையாது, தாகம் கிடையாது, உணவு தட்டுப்பாடு கிடையாது, இல்ல உடை தட்டுப்பாடு கிடையாது. அங்கெல்லாம் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. வயோதிகம்ங்கிறது கிடையாது. அங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க, பகவானுக்கு சேவை செய்கின்ற ஒரே மூடுல. அப்ப பகவானுக்கு பாடல்கள் பாடி எப்பவே கந்தர்வர்கள் இசை செய்வது போல அங்க பக்தர்கள் எல்லாம் என்னைக்கும் இசை, நடனம், நாட்டியம். அப்ப பகவானுக்கு சேவையில ஈடுபட்டிருக்கல பெரும் ஆனந்தம், சித்து ஆனந்தம், இந்த மூணுமே அந்த ஆத்மாக்களுக்கு இருக்கும். அவங்க என்றுமே தவறிழைக்காதவர்கள். ஆனா தவறிழைத்த ஆத்மாக்கள் தான் இந்த பௌதிக உலகில் கிடந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இது எங்கன்னா பிரம்ம புவனா லோகா,
மிக உயர்ந்த கிரகமான பிரம்மலோகத்தில் சத்தியலோகத்துல இருந்து கீழே இருக்கிற பாதாள லோகம் வரைக்குமே இந்த கஷ்டங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ இங்க வந்து இதுல நித்தியமான பகவான் ராஜ்யத்தில் உள்ள ஆன்மீக ஆனந்தத்தை ஸ்வர்கலோகங்களுக்கும் மேலான உலகங்களுக்கும் செல்லும் தகுதி படைத்தவர்களான சிறந்த பிரம்மச்சாரி அல்லது சன்னியாசிகளாலும் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாது. இப்போ பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள்லாம் எவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க, எப்பவுமே பகவானோட சிந்தனையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட இந்த கற்பனையில கூட செஞ்சு பார்க்க முடியாதாம். நான் தத் பாஷ்ய தோஷியோ நஷாங்கோ ந பாவக ஏகத்துவன் நான் நிவர்த்தந்தே தத் தாம பரமம் மம. எங்கு சென்றால் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அந்த உலகமானது மிகவும் ஆனந்தமானது. ஏன்னா அங்க பகவான் அந்த ஆனந்தமயோ அபியாஷாத், அந்த ஆத்மாவுக்குரிய ஆனந்தம் அங்க நிரந்தரமா கிடைக்குது. அப்ப பகவானோட சேரும் போது பகவான்கிட்ட இருக்கிற அந்த ஆனந்தம் நம்மளுக்கும் பரவுது. சோ ஆன்மீக உலகத்துல எந்த ஒரு சிறு கலங்கம் கூட கிடையாது. நம்ம மனசுல இப்போ குணங்களால நம்ம பல கலங்கங்களை சுமந்திருக்கிறோம். உணர்வு வந்து தூய்மையற்றதா இருக்குது. அப்போ நம்ம வந்து பல அடிகள் வாங்கி சுத்தம் செய்து பகவான் நம்மள வந்து அங்க எடுத்துக்கிறார் மறுபடியும். அப்ப அந்த சுத்தம் செய்யும் ப்ராசஸ் தான் நாம வந்து பக்தியில படிப்படியா முன்னேறோம். கிராஜுவலா பகவானோட நாமத்தை குற்றமற்று ஜபிக்கும் போது நம்ம உணர்வுகள் சுத்தமாகுது. இப்ப போட்டி பொறாமை எல்லா கலகங்களும் நம்ம விட்டு போகுது. அதுக்கப்புறம் பகவானோட ராஜ்யத்துல என்ட்ராகருக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கு. எப்படி ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னா அட்லீஸ்ட் இந்த பெர்சன்டேஜ் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து நாம மறுபடியும் என்ட்ரன்ஸ் எழுதணும், அதுக்கப்புறம் தான் நம்மள எம்பிபிஎஸ்க்கு தகுதியா எடுக்கிறாங்க. ஒரு +2 மாணவன் ஒரு மிடில் கிளாஸ் மாணவனோ இல்ல லோ கிளாஸ் ஸ்டூடெண்டோ என்டர் ஆக முடியாது. அது போல ஆன்மீக லோகத்துக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா பல நிலைகள்ல நாம சுத்திகரிக்கப்படணும். இப்போ நிறைய ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அப்போ நாம அதுதான் பாக்குறோம். அனர்த்த நிவர்த்தி, ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, இதெல்லாம் படிப்படியா நடந்து கடைசியில நம்ம ருச்சி, அந்த பிரேமை, பகவான் மேல பிரேமை, முழுமையான பிரேமை அடையிற வரைக்கும் இந்த ஜட உலகுல கெடுத்து நம்மள சுத்தம் பண்ணிட்டேதான் இருப்போம். எத்தனை பிறவிகள் எடுத்து. இப்போ இது சாதாரணமானது கிடையாது. மிக உயர்ந்த பக்தியும் நாம் எப்படி இந்த உலகை விட்டு, ஜட உலகை விட்டு நாம எஸ்கேப் ஆறுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த சீக்ரெட் எல்லாம் பாகவத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அத வந்து ரொம்ப சின்சியரா கேட்டா மட்டும்தான் புரியும். மேல்புள்ள மேயிற மாதிரி நாம மேய்ச்சோம் அப்படின்னா ஒண்ணும் புரியாது. அடுத்தது பதம் 19. பாதேசு சர்வபூதானி பும்சஹ ஸ்திதி பதோ விதுக அமிர்தம் க்ஷேமம் அபயம் திரிமூர்த்தினோ அதாயி முக்தஷு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. எதில் எல்லா ஜீவராசிகளும் உயிர் வாழ்கின்றனவோ அந்த நான்கில் ஒரு பகுதி கொண்ட பகவானின் சக்தியில் எல்லா பௌதீக செல்வங்களும் உரைகின்றன. மரணம், பயம், முதுமை மற்றும் நோய் ஆகிய கவலைகளில் இருந்து விடுபட்டுள்ள பகவானின் ராஜ்யம் 3 உயர்கிரக அமைப்புகளுக்கும் பௌதீக அடுக்குகளுக்கும் திரை அப்பாற்பட்டதாகும். பொருளுரை. ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாத குருதேவி. பகவானுடைய சந்தினி சக்தியின் மொத்த தோற்றத்தில் 1/4 பாகம் ஜட உலகிலும் 3/4 பாகம் ஆன்மீக உலகிலும் உள்ளது. பகவானின் சக்தி 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டு உள்ளது. அவை சந்தினி, சம்வித் மற்றும் ஹலாதினி. அதாவது வாழ்வு, அறிவு மற்றும் ஆனந்தம் ஆகியவற்றின் பூரண சொரூபியாக அவர் இருக்கிறார். இவை ஜட உலகில் மிகவும் குறைவாகவே சித்தீகரிக்கப்பட்டுள்ளன. மேலும் பகவானின் பின்னப்பகுதிகளான ஜீவராசிகள் இவற்றை முக்தியடைந்த நிலையில் மிகச் சிறிய அளவுக்கு அனுபவிக்கும் தகுதி கொண்டவர்கள் ஆவர். ஆனால் பந்தப்பட்ட நிலையில் உண்மையான வாழ்வு, அறிவு மற்றும் தூய இன்பம் ஆகியவற்றை அவர்களால் சரியாக மதிப்பிட முடியாது. முக்தியடைந்த ஆத்மாக்கள் ஜட உலகில் உள்ள ஆத்மாக்களை விட பன்மடங்கு அதிகமான எண்ணிக்கையை கொண்டவர்கள் ஆவர். மேற்குறிப்பிட்ட பகவானின் சந்தினி, சம்வித் மற்றும் ஹலாதினி சக்திகளின் ஆற்றலை இந்த முக்தியடைந்த ஆத்மாக்களால் உண்மையாகவே அனுபவிக்க முடியும். ஜட உலகில் உள்ள கிரக அமைப்புகள் 3 பிரதேசங்களாக அமைக்கப்பட்டு உள்ளன. அவை திரிலோகம் அல்லது சொர்க்கலோகம், மத்தியலோகம் மற்றும் பாதாள லோகம் என்று அழைக்கப்படுகின்றன. இவை அனைத்தும் மொத்த சந்தினி சக்தியின் 1/4 பாகத்தை மட்டுமே உள்ளடக்கி உள்ளன.
அதற்கு அப்பால் உள்ளது ஆன்மீக வெளியாகும். அங்கு 7 ஜட வைகுண்ட லோகங்கள் உள்ளன. திரிலோக கிரக அமைப்புகள் நித்திய வாழ்வு, பூரண அறிவு மற்றும் பூரண ஆனந்தம் ஆகியவற்றை ஒருவனால் அனுபவிக்க முடியாது. 3 மேல் கிரக அமைப்புகள் சாத்வீக கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏனெனில் அவை நீண்ட ஆயுளுக்குரிய வசதியை வழங்குவதுடன் அதற்கேற்ற விகிதத்தில் நோய், முதுமை மற்றும் பய உணர்வு ஆகியவற்றிலிருந்து விடுதலையும் அளிக்கின்றன. பெரும் முனிவர்களும் துறவிகளும் சொர்க்கலோகங்களுக்கும் அப்பாலுள்ள மகர்லோகத்திற்கு உயர்த்தப்படுகின்றனர். ஆனால் அதுவும் கூட அறவே பயமில்லாமல் இருப்பதற்குரிய இடம் அல்ல. ஏனெனில் கல்ப முடிவில் மகர்லோகம் அளிக்கப்பட்டு அதன் வாசிகள் இன்னும் உயர்ந்த கிரகங்களுக்கு பிரயாணம் செய்ய வேண்டியுள்ளது. இருப்பினும் அக்கிரகங்களிலும் கூட ஒருவரும் மரணத்திலிருந்து தப்ப முடியாது. அங்குள்ள சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஆயுள், அறிவு மற்றும் ஆனந்தம் ஆகியவை அதிகரிக்க கூடும். ஆனால் உண்மையான இறப்பின்மை, பயமின்மை, முதுமை மற்றும் நோய் போன்றவற்றிலிருந்து விடுதலை ஆகியவை ஜடவெளியின் திரைகளுக்கு அப்பால் மட்டுமே சாத்தியமாக கூடியவை ஆகும். இவைகள் விராட் புருஷரின் தலை மீது அமைந்துள்ளன. அதாகி மூத்த சிவ். அப்ப எல்லா ஜீவராசிகளும் எதில் உயிர் வாழ்கின்றனவோ அந்த 4 பகுதி கொண்ட பகவானின் சக்தியில் எல்லா பௌதிக செல்வங்களும் உரைகின்றன. மரணம், பயம், முதுமை, நோய் ஆகிய கவலைகளிலிருந்து விடுபட்டுள்ள பகவானின் ராஜ்யம் 3 உயர் கிரக அமைப்புக்கும் பௌதிக அடுக்குக்கும் திரைக்கும் அப்பாற்பட்டதாகும். இப்ப இங்க ஆன்மீக உலகம் ஒரு போர்ஷன். அது ரொம்ப பெரியது. இந்த பல கோடி பிரபஞ்சங்கள் இருக்கிறதா நம்ம பாக்குறோம். அந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும், பிரபஞ்சம் அப்படின்னா ஒரு அண்டம், அந்த அண்டத்துல 14 லோகங்கள், 14 லோகங்கள் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். 14 கிரகங்கள், அது 3ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக அது 3ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது உயர் கிரகங்கள், அப்புறம் மத்திய லோகம், அப்புறம் கீழே பூர், புவ, ஸ்வ அப்படின்னு சொல்லி. ஸ்வ அப்படின்னா சொர்க்கலோகங்கள், மேல இருக்கிறதெல்லாம். புவ அப்படின்னா இந்த பூமி, பூர் அப்படின்னா கீழ் இருக்கிறதெல்லாம். இப்படி 3ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. ஸ்வர்கலோகம், மத்திய லோகம், பாதாள லோகம் அப்படின்னு 3ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. இதுதான் திரிலோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த 3 பிரதேசங்கள்ல என்ன ஆட்கொள்கிறது அப்படின்னா அந்த ஜட மாயை. ஜட மாயையினால நாமெல்லாம் குழம்பி போய் பகவானை மறந்து மாயையினால ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆனா அங்க ஆன்மீக லோகத்தை யாராலையுமே பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு திரை, ஆன்மீக லோகத்திற்கும் பௌதிக உலகத்திற்கும் ஒரு திரை கெட்டியா அந்த 24 மூலக்கூறுகளால அது மறைக்கப்பட்டிருக்கு. அப்ப அதனாலதான் நம்மளுக்கு ஆன்மீக லோகத்திலோட எப்பவும் வர்ற அந்த ஒளிக்கதிர்கள் இங்க வர்றது கிடையாது. அந்த திரை நம்மளுக்கு இருட்ட உண்டாகுது. அதனாலதான் பகவான் ஒரு சின்ன ஒரு சூரியன் கோளை கொடுத்து நம்மளுக்கு, அதாவது பகவானுக்கு அது சின்னது, ஆனா நம்மளுக்கெல்லாம் மிக உயர்ந்த கிரகம் சூரிய கிரகம். அந்த சூரிய கிரகம் தான் எல்லா கோள்களுக்கும் பகவானுடைய பிரம்மஜோதியின் பவரை வாங்கி அந்த சூரிய பகவான் நம்மளுக்கெல்லாம் அத ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாரு. அப்ப பகவானுடைய சக்திகள் இங்க சந்தினி, சம்வித், ஹலாதினி அப்படின்னு சொல்லி சத்து, சித்த, ஆனந்தம், வாழ்வு, அறிவு, ஆனந்தம், அதனோட சொரூபியா அவர் இருக்கார். அப்போ இங்க பகவானின் பின்ன பகுதிகளான ஜீவராசிகளா நாம இருக்கிறதுனால முக்தி அடைந்த நிலையில அத ஒரு சிறு பகுதி அவங்களால அனுபவிக்க முடியும். அப்ப முக்தி பெற்ற ஆத்மாக்கள் நாம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க இந்த உலகிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் முக்தி பெற்றிருக்கலாம். ஏன்னா அவங்க இந்த உலகத்தோட ஜட உலகளோட சம்பந்தப்படாத அளவுக்கு ரொம்ப தெளிவானவங்களா இருப்பாங்க, ரொம்ப உயர்ந்த நிலையில. ஜீவன் முக்தா அப்படின்னா ஜீவன் இருக்கும் போதே முக்தி பெற்றவர்கள், அவங்க எல்லாம் முக்தி பெற்ற ஆத்மாக்கள். அந்த ஆனந்தத்தை, ஆன்மீக ஆனந்தத்தை இங்க உணர முடியும். அதாவது இந்த ஜட உலகில கூட அவங்களால உணர முடியும். எப்படின்னா ஒரு சிறு அளவுல. ஆனா இதுல பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்தில் இருக்கின்ற சிலர் முனிவர்கள், ஞானிகள், யோகிகள், இவங்க எல்லாமே குழப்பம் அடைகிறாங்க. பகவானை பத்தி முழுசா யாராலையும் அறிஞ்சுக்க முடியாததுனால. ஏன்னா பகவானுக்கு அவ்வளவு பெரும் சக்திகள் இருக்கு.
முய்யந்தி யத் சூரயः தேஜோ வாரி அமிர்தாம் யதா வினிமயோ யத்ர திஷட்போ அமிர்சா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுகம் சத்யம் பரம் தீமஹி. அந்த சத்தியம் பரம் அப்படின்ற பகவான பரம சத்தியமான அந்த உண்மையை யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவருடைய வல்லமை, அவருடைய சக்திகள் அளவிற்கரியது. அனந்த அப்படின்னா எல்லையற்றது. அப்ப இங்க வந்து ஆன்மீக உலகத்துல பயமோ முதுமையோ நோயோ கிடையாது. ஆனா இங்க எல்லாமே இருக்கு. அப்ப இந்த ஏன் நம்மளால வந்து ஆன்மீக உலகை பார்க்க முடியாது? ராக்கெட் மூலமா போலாமா? முடியாது. வேற எது மூலமா போலாமா? முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பிரபஞ்சங்களும் பல அடுக்குகளால் சூழப்பட்டிருக்கு. எப்படி ஒரு தேங்காய் வந்து நம்ம பாக்குறோம், தேங்காய்க்குள்ள தண்ணி இருக்கும், அந்த தண்ணிக்கு மேல தேங்காய் இருக்கும், அந்த தேங்காய்க்கு மேல ஒரு லேசான ப்ரௌன் கலர்ல ஒரு ஓடு இருக்கும், அதுக்கு மேல கெட்டியான ஒரு ஓடு இருக்கும், அதுக்கு மேல நார் இருக்கும், அதுக்கு மேல மட்டை இருக்கும். அது போல 7 அடுக்குகளால ஒவ்வொரு பிரபஞ்சங்களும் சூழப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி யாராலையும் போக முடியாது. அப்போ நாங்கெல்லாம் சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க, நாங்கெல்லாம் கண்டுபிடிச்சோம்னு. அப்ப ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு, இது எல்லாம் பொய். யாராலையும் இந்த அடுக்குகளை தாங்க முடியாது. ஏன்னா 1+1+1 முதல்ல வந்து ஒரு அடுக்குல ஒரு 10 மடங்கு அப்படின்னா அடுத்த அடுக்கு போகும்போது 2 மடங்கு ஆயிரும். 10. அப்போ 1+1 2 மடங்கு. அப்போ மறுபடியும் அது வந்து அதுக்கடுத்த 10 மடங்கு. இப்படி ஒவ்வொரு அடுக்குகளும் ஒன்னை விட ஒண்ணு ஜாஸ்தியா பல மடங்கு அதிகமாயிட்டே போகுது. அந்த அடுக்குகளை நம்ம தாண்டவே முடியாது. காற்றால சூழப்பட்டிருக்கும், நெருப்பால சூழப்பட்டிருக்கும், நீரால் சூழப்பட்டிருக்கும், நிலத்தால் சூழப்பட்டிருக்கும், அப்புறம் பொய் அகங்காரத்தால சூழப்பட்டிருக்கும். இப்படி 7 அடுக்குகள் ஒன்று ஒன்று மேல மேல இருக்கிறதுனால யாராலையும் இந்த பிரபஞ்சத்துக்கு மேல யாராலையும் போக முடியாது. அதனாலதான் நம்ம ஆத்மா உயிர் போகும்போது கூட விஷ்ணு தூதர்கள் வந்து நம்ம கூட்டிட்டு போனாதான் போக முடியும். நாம தனியா நம்ம ஆத்மா வந்து பயணம் செய்ய முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த பவர் கிடையாது. அடுத்தது பதம் 20. உபபோக கிரகங்கள் பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு. பாதாஸ்திரயோ பகிச்சாசன் அப்ரஜானாம்ய ஆஸ்ரமாக அந்தஸ்திரிலோக்யாஸ்து அபரோ கிருஹமேதோ அப்ருஹத் பிரதஹ. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா? படிங்க. மொழிபெயர்ப்பு. பகவானின் சன்னதியில் 3/4 பாகத்தை கொண்ட ஆன்மீக உலகம் இந்த ஜட உலகிற்கு அப்பால் அமைந்துள்ளது. அது பிறப்பற்றவர்களுக்குரிய உலகமாகும். குடும்ப வாழ்வில் பற்றுடையவர்களும் பிரம்மச்சாரி விரதத்தை முறையாக பின்பற்றாதவர்களுமான பிறர் 3 ஜட உலகங்களிலேயே வாழ வேண்டும். பொருளுரை. வர்ணாசிரம தர்மம் அல்லது சனாதன தர்மத்தின் உச்சநிலை ஸ்ரீமத் பாகவதத்தின் இக்குறிப்பிட்ட பதத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஒரு மனிதனுக்கு அளிக்கக்கூடிய மிக உயர்ந்த நன்மை உடலுறவு வாழ்வை கைவிடுவதற்கு அவனுக்கு பயிற்சி அளிப்பதாகும். ஏனெனில் இந்த உடலுறவு ஈடுபாடே பௌதிக இருப்பின் பந்தப்பட்ட வாழ்வு பிறவிதோறும் தொடர்வதற்கு காரணமாகும். வாலுறவு வாழ்வில் கட்டுப்பாடு இல்லாத மனித நாகரிகம் 4ஆம் தரமான நாகரிகமாகும். ஏனெனில் இத்தகைய சூழ்நிலையில் ஜட உடலில் அடைபட்டு கிடக்கும் ஆத்மாவுக்கு முக்தி இல்லை. பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் நோய் ஆகியவை ஜட உடலோடு சம்பந்தம் உள்ளவையாகும். அவற்றிற்கும் ஆத்மாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் புலனின்பத்தை ஆதரிக்கும் வரை பிறவி சக்கரத்தை தொடருமாறு தனிப்பட்ட ஜீவாத்மா கட்டாயப்படுத்தப்படுகிறான். இதற்கு காரணமாக இருப்பது ஜட உடலாகும். இவ்வுடல் கிழிந்து போகக்கூடிய ஆடைகளோடு ஒப்பிடப்படுகிறது. மனித வாழ்விற்கு மிக உயர்ந்த நன்மை அளிக்கும் வகையில் வர்ணாசிரம முறையானது பிரம்மச்சாரி விரதத்தை ஏற்குமாறு சாதகனுக்கு பிரம்மச்சாரி வாழ்வின் ஆரம்பத்தில் இருந்தே பயிற்சி அளிக்கிறது. பிரம்மச்சாரி வாழ்வு பிரம்மச்சரிய விரதத்தை முறையாக பின்பற்றும் மாணவர்களுக்கு போதிக்கப்படுவதாகும். உடலுறவு வாழ்வை இதுவரை அனுபவித்திராத வாலிபர்களால் பிரம்மச்சாரி விரதத்தை சுலபமாக பின்பற்ற முடியும். இத்தகைய வாழ்வில் நிலை பெற்றவுடன் பகவானின் ராஜ்யத்தை அடையக்கூடிய மிக உயர்ந்த பூரணத்துவ நிலையை அடையும் வரை மிகவும் சுலபமாக அதை ஒருவனால் பின்பற்ற முடியும். பகவானின் சக்தியில் 3/4 பாகம் கொண்ட உலகில் இறப்போ அல்லது பயமோ கிடையாது என்பதும் அதற்கு பூரணமான ஆனந்தமும் அறிவும் கொண்ட வாழ்வு உள்ளது என்பதும் முன்பே விளக்கப்பட்டு விட்டது. ஒருவன் குடும்ப வாழ்வில் ஏற்கனவே பயிற்சி அளிக்கப்பட்டவனாக இருந்தால் உடலுறவு வாழ்வை அவனால் சுலபமாக விட்டொழிக்க முடியும். குடும்பஸ்தன் ஒருவன் 50 வயதிற்கு பின் இல்லத்தை துறந்து பஞ்சோத்வம் வனம் வனத்திற்கு சென்று வாழ வேண்டும்.
பின் குடும்ப பற்றிலிருந்து முற்றிலும் விலகி இருக்கும் பொழுது பகவானின் தொண்டில் முழுமையாக ஈடுபட்டுள்ள ஒரு சந்நியாசி அல்லது துறவியின் நிலையை அவன் ஏற்றுக்கொள்ளலாம். பிரம்மச்சாரி விரதத்தை மேற்கொள்வதில் சாதகர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். எவ்வகையான சமய கொள்கைகளும் மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடியதே. ஏனெனில் அவ்வழியில் பயிற்சி அளிக்கப்பட்டவர்களால் மட்டுமே ஜட இருப்பின் துன்பகரமான வாழ்வை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். புத்த பகவானால் சிபார்சு செய்யப்பட்டுள்ள நிர்வாண கொள்கைகளும் கூட ஜட இருப்பின் துன்பகரமான வாழ்வை முடித்து விடுவதற்காகவே உள்ளன. இம்முறை இங்கு மிக முக்கியமானதென்று சிபார்சு செய்யப்பட்டுள்ளது. அடிப்படையில் புத்த, சங்கர மற்றும் வைஷ்ணவ முறைகளுக்கிடையில் வேற்றுமை கிடையாது. ஆயினும் மிகச் சிறந்த பூர்ணத்துவத்தை பற்றிய தெளிந்த கருத்துடன் பிரம்மச்சரிய வாழ்வை ஸ்ரீமத் பாகவதம் சிபார்சு செய்கிறது. பிறப்பு, இறப்பு, கவலை, பயம் ஆகியவற்றிலிருந்து விடுபடும் விஷயத்தில் எந்த மார்க்கமும் சாதகன் பிரம்மச்சாரி விரதத்தை முறிப்பதை அனுமதிக்கவில்லை. பிரம்மச்சரி விரதத்தை வேண்டுமென்றே மீறியுள்ள குடும்பஸ்தர்களும் பிறரும் மரணமற்ற ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது. புண்ணியவான்களான குடும்பஸ்தர்கள் அல்லது வீழ்ச்சியடைந்த யோகிகள் அல்லது வீழ்ச்சியடைந்த ஆன்மீகிகள் ஜட உலகில் உள்ள உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் பெறக்கூடும். ஆனால் மரணமற்ற ராஜ்யத்தினுள் அவர்களால் நுழைய முடியாது. பிரம்மச்சரிய விரதத்தை மீறியவர்களுக்கு அப்ருகத் விரதர்கள் என்று பெயர். குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்றவர்களும் வானப்பிரஸ்தர்கள், துறவிகளும் இம்முறையில் வெற்றியை விரும்பினால் பிரம்மச்சாரிய விரதத்தை மீறாமல் இருக்க வேண்டும். பிரம்மச்சாரிகள், வானப்பிரஸ்தர்கள் மற்றும் சன்னியாசிகள் ஆகியோருக்கு மறுபிறவியை அப்பிரஜ ஏற்கும் உத்தேசமில்லை. அவர்கள் இரகசியமான உடல் உறவு வாழ்வில் ஈடுபட வேண்டியவர்களும் அல்லர். அத்தகைய ஆன்மீகங்களின் வீழ்ச்சியை ஈடு செய்யும் வகையில் அவர்களுக்கு மனித வாழ்வுக்குரிய மற்றொரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இத்தகையவர்கள் கற்றறிந்த பிராமணர்கள் அல்லது செல்வந்தர்களான வணிகர்களின் நல்ல குடும்பங்களில் பிறக்கின்றனர். ஆனால் மனித உருவம் கிடைத்த உடனேயே மரணமற்ற மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விடுவதே சிறந்ததாகும். இல்லையெனில் மனித வாழ்வின் திட்டம் முழுவதும் தோல்வியடைந்து என நிரூபிக்கப்பட்டுவிடும். ஸ்ரீ சைத்தன்யர் இந்த பிரம்மச்சரிய விஷயத்தில் தமது சீடர்களுக்கு அறிவுரை கூறுவதில் மிகவும் கண்டிப்பானவராக இருந்தார். ஸ்ரீ சைத்தன்யரின் சொந்த ஏவலாளிகளில் ஒருவரான சோட்டா ஹரிதாசரியர் தனது பிரம்மச்சாரி விரதத்தை பின்பற்றுவதில் தோல்வி அடைந்ததால் பெருமானால் மிகவும் கடுமையாக தண்டிக்கப்பட்டார். எனவே பௌதிக துன்பங்களுக்கு அப்பாற்பட்ட ராஜ்யத்திற்கு ஏற்றம் பெற விரும்பும் ஆன்மீக ஒருவனுக்கு, குறிப்பாக வாழ்வின் துறவு நிலையில் இருப்பவனுக்கு வேண்டுமென்றே உடலுறவு வாழ்வில் ஈடுபடுவது என்பது தற்கொலையை விட மோசமானதாகும். துறவு நிலையில் இருக்கும் பொழுது உடலுறவை மேற்கொள்வது என்பது சமய வாழ்வின் மிகவும் நெறிதவறிய நிலையாகும். இவ்வாறு வழிதவறி சென்ற மனிதன் ஒருவன் சந்தர்ப்பவசத்தால் தூய பக்தர் ஒருவரை சந்திக்க நேர்ந்தால் மட்டுமே அவனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நாரதர் கூட சொல்லியிருக்காரு 7வது காண்டத்துல, பிரம்மச்சாரி குருகுலே வசன் தாந்தோ குரோர் கிதம் ஆச்சரன் தாசவன் நீச்சோ குரௌ சுக்ர சௌஹர்த்தக அப்படின்னு. அதாவது ஒரு மாணவன் தன் புலன்களை முழுமையாக அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் ஆன்மீக குருவிடம் அடக்கமாகவும் உறுதியான நட்பு கொண்ட ஒரு மனோபாவத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும். பிரம்மச்சாரி சிறந்த விரதம் பூண்டு தன் குருவின் நன்மைக்காகவே குருகுலத்தில் வாழ வேண்டும் அப்படின்னு பிரம்மச்சரியத்தை பத்தி சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த உலகம் மிகவும் அபாயகரமானது. எது நம்மள முதல்ல வசியம் பண்ண அப்படின்னா, இந்த உலகத்தோட தன்மை என்ன அப்படின்னா, இந்த ஆண் பெண் இன கவர்ச்சி தான். அப்ப இந்த உடலுறவு வாழ்க்கையானது நம்மை மீண்டும் மீண்டும் இந்த பௌதீக உலகில் சிக்க வைக்கின்றது. அப்ப இந்த குடும்ப பற்று அப்படிங்கிறதே இந்த உடலுறவு வாழ்க்கையில தொடங்குறது தான். ஏன்னா ஒருவன் அந்த சிறு வயதுல அவனுக்கு அந்த டெம்டேஷன் எல்லாம் இருக்காது. ஒரு வயது வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கும், ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஆணுக்கும் அந்த இனக்கவர்ச்சி உண்டாகுது. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த உடலுறவு வாழ்க்கை தான் மெயின். அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே உடலுறவு வாழ்க்கைங்கிறது இந்த காலத்துல ரொம்ப சகஜமா இருக்கு. அப்போ இணைந்து வாழ்றது அப்படிங்கிறதுக்கு கல்யாணம் கூட தேவையில்லை. நாங்க லிவிங் டுகெதர் அப்படின்னு என்னென்னமோ பேரை போட்டுட்டு அவங்க நிறைய இந்த இளைஞர்கள் வாழ்க்கையில தடமாறி போயிடுறாங்க. ஆனா அந்த காலத்துல இந்த உடலுறவு அப்படிங்கிற ஒரு உடல்ல உண்டாகின்ற அந்த கெமிக்கல் மாற்றம் ஒரு வயது வர்றப்போ அந்த உணர்வு தானாக வரும். அதை
அந்த வாழ்க்கை வர்ண ஆசிரமம் அப்படின்னு சொல்ல அந்த பிரம்மச்சாரி வாழ்க்கை முதல்ல சொல்லப்படுறது அந்த பிரம்மச்சாரி 4 வயதிலிருந்தே கௌமாரம் ஆச்சரேத் பிரக்ஞா அப்படின்னு சொல்லி இளம் வயதிலிருந்தே அந்த குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும். அப்ப அந்த வேதங்கள்ல அந்த வாழ்க்கையை எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு அந்த வேத கல்வியில அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும். அந்த பிரம்மச்சரியத்துல ஆசிரியர்கள் குருகுலத்துல அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதன் மூலமா அவனுக்கு எளிதில் அவனது உடலோட உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியும். அப்படி கட்டுப்படுத்துறதுனால வாழ்க்கையோட மிக உயர்ந்த லட்சியத்தை அவன் அடைய முடியும். இப்ப வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னே தெரியாம விலங்குகள் போல வாழ்றதுதான் நவீன நாகரிகம். அது நாகரிகமே கிடையாது, அநாகரிகம். ஆனா அன்னைக்கு ஆரியர்கள் என சொல்லப்பட்ட ஒரு இனத்தவர், அதாவது வேத சடங்குகளை பின்பற்றி பகவானிடம் எப்படி போய் சேர்வது என்கின்ற அறிவை கொண்டவர்கள் தான் ஆரியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனா இன்னைக்கு அதெல்லாமே மொழி மாற்றப்பட்டு அந்த மீனிங்கே எல்லாத்தையும் தாறுமாறா பண்றாங்க. அப்போ வேத கல்வி என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எப்படி இந்த குடும்ப வாழ்க்கையை அவங்க வந்து ஒரு பவுண்டரி லைன் பார்டர் வச்சுக்கிட்டு அதை அந்த எல்லையை தாண்டாம அனுபவிக்கிறதுக்கு கடவுள் அனுமதி கொடுக்கிறார். அப்ப கிரகஸ்தா வாழ்க்கை வாழணும், கிரகமேதி வாழ்க்கை கிடையாது. கிரகமேதி அப்படின்னா விலங்குகள் போல வாழ்வது. அப்போ ஒருத்தர் வந்து கடவுளை விட்டு இங்க என்ஜாய் பண்ணத்தான் வந்திருக்கான், அதுக்கும் பகவான் அனுமதி கொடுக்கிறாரு. அதுக்கு என் வேத சட்டங்களை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்றாரு. வேத சட்டங்களை பின்பற்றாம மாடுகள், எருமைகள், நாய்கள் போல வாழக்கூடாது அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 50 வயதுக்கு மேல் இல்லறத்தை துறக்க வேண்டும், வானப்பிரஸ்த வாழ்க்கையை எடுத்துக்கணும். அப்ப குடும்ப பற்றிலிருந்து முழுசா விலகி இருக்கும் போதுதான் பகவானோட தொண்டுல ஒரு துறவியோ சன்னியாசியோ ஈடுபட முடியும். ஆனா இன்னைக்கு துறவு அப்படிங்கிறது, சந்நியாச வாழ்க்கை அப்படிங்கறதெல்லாம் நடைமுறையில இந்த கலியுகத்துல முடியாது. ஆனா வீட்டுக்குள்ள இருந்துட்டே ஒருத்தர் வந்து உடலுறவு வாழ்க்கையில ஈடுபடாம பகவானுக்கு சேவை செய்வதில் ஈடுபட்டு முழுமையாக பக்தி செய்ய முடியும் அப்படிங்கிறதுதான் இங்க நம்ம பாகவத்துல படிக்கிறோம். ஏன்னா இது ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு யுக தர்மம் இருக்கு. முதல் யுகத்துல வந்து நாம சத்திய யுகத்துல நிறைய யாகங்கள் பண்ணணும், அப்புறம் வந்து தவம் பண்ணணும். அடுத்த யுகத்துல தானம், கோவில் கட்டுவது, இந்த மாதிரி பூஜைகள் இருந்தது. ஆனா வழிபாட்டு முறைகள் இருந்தது. ஆனா இந்த கலியுகத்துல மிகவும் எளிமையாக நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாச்சனம் பிரணாமோ துக்க சமணஸ் தம் நமாமை ஹரிம் பரம் அப்படின்னு பகவானுடைய நாமத்தை சொல்லுவதன் மூலமாகவே நாம் விடுதலை பெற முடியும். அப்போ உடலுறவு வாழ்வு அப்படிங்கிறது தற்கொலையை விட மோசமானது. ஏன்னா உடல் சம்பந்தமா ஆரம்பிச்சுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய குடும்பமே உருவாகுது. அப்ப குடும்பம்ங்கிற பற்று நம்மளை வந்து பகவானோட பற்றுல இருந்து நம்மளை விலக்குகின்றது. எல்லாருமே பாருங்க, குடும்பம்னு இருக்கிறவங்க அந்த குழந்தைங்க நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அந்த பற்று அவங்கள விட்டு போறது கிடையாது. இது என் மகன், அவன் தவறே செஞ்சாலும் என்னுடைய மகன், என்னுடைய வீடு. அந்த வீடு இடிஞ்சு பாழடைஞ்சாலும், அந்த இடம் மோசமா இருந்தாலும், சுடுகாடா இருந்தாலும் அந்த இடம் என்னோட இடம் அப்படிங்கிற பற்றுதான் நம்மளை வந்து மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்க வைக்கின்றது. அந்த பற்றை அறுக்கணும் அப்படின்னா பகவான் மேல பற்றை மாற்ற வேண்டும். ஏன்னா பற்று இல்லாம, ஆசைகள் இல்லாம யாராலும் இருக்க முடியாது. அப்ப ஆத்மாவுக்குரிய ஆசை என்னன்னா பகவான் பாதங்களில், தாமரை பாதங்களில் எப்பொழுதும் நாம் நிலை பெற வேண்டும். அதுதான் ஆத்ம இன்பம் அளிக்கக்கூடியது, ஆத்மாவுக்கு ஆனந்தம் அளிக்கக்கூடியது. அப்ப உடல் ரீதியாக அந்த உடலுறவு வாழ்வை எப்படி வந்து யமுனாச்சாரியார் உடலுறவு வாழ்வை பற்றி நினைக்கும் போதே எனக்கு காரி துப்பணும், எமல நான் காரி துப்பணும் போல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அந்த உடலுறவு வாழ்வுதான் பல சிக்கல்களை, மேலும் மேலும் பிணைப்புகளை நம்மளுக்கு ஏற்படுத்துகின்றது. அந்த உடலுறவு வாழ் மூலமா மகன் பிறக்கும், மகள் பிறக்கும், அவங்க மேல பற்று வைப்பாங்க, அவங்களுக்காக கடினமா உழைத்து கழுதைகள் போல சொத்து சேர்த்து வைப்பாங்க. அந்த சொத்தெல்லாம் நிலைக்காது, அப்புறம் கவலைப்படுவாங்க. அப்ப அந்த உடல் போறப்போ அந்த ஆத்மாவுக்காக கவலைப்பட்டது யாருமே கிடையாது. ஆத்மாவுக்காக கவலைப்பட்டவங்க இந்த உலகத்துல கிடையாது மேக்சிமம். அப்போ அந்த உடலுக்காக கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப ஆத்மாவுக்கு நாம எப்பொழுதும் விடுதலை வாங்கி தரணும், நம்ம குழந்தைகளுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வேத கல்வியை எடுத்து சொல்லணும்.
நாம ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கோமா இல்ல பிரின்சிபலா இருக்கோமா, அவங்களுக்கு ஆன்மீக கல்வியை எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நாம வந்து ஒரு பீரியட் அதுக்காகவே போட்டு, ஏன்னா ஜடக்கல்வி எவ்வளவுதான் கொடுத்தாலும் அவங்களுக்கு நாம நன்மை அளிக்கவில்லை. அவங்க உடலை பேணுவதற்கே நன்மை அளிக்கிறோம். அதுவுமே முழு நன்மைன்னு சொல்ல முடியாது. அப்ப ஆத்மாவுக்கு நீங்க கொடுக்கிற அந்த கிருஷ்ணா கான்சியஸ் அதுதான் உங்களுக்கு மிக பெரும் நன்மையை அளிக்கக்கூடியது. ஏன்னா கிருஷ்ணா அதைத்தான் விரும்புறார். எத்தனை ஆத்மாக்கு நாம விடுதலை கொடுக்க முடியும், எத்தனை ஆத்மாக்களுக்கு நாம இதை உணர்த்த முடியுமோ அவ்வளவு தூரம் நான் பகவானுக்கு நாம சேவை செய்யறோம். அப்ப யாராருக்கெல்லாம் எந்தெந்த பொசிஷன்ல எவ்வளவு தூரம் எத்தனை பேருக்கு நாம கிருஷ்ண கான்சியஸ் கொடுக்க முடியுமோ, இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை விநியோகம் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் நாம் பகவானோட கருணையை நாம் எளிதாக பெறலாம். பதம் 21. ஸ்ருதி விசக்ரமே விஸ்வன் சாசனான சனே உபே யத்த வித்யா ச வித்யா ச புருஷஸ்தூபயாஸ்ரயः. ஹரே மாதாஜி, படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரையுடைய தெய்வத்திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாதைக்கு ஜெய். சர்வ வியாபகம் உள்ளவரான முழுந்தர் கடவுள் அவரது சக்திகளின் மூலமாக ஆட்சி புரியும் செயல்களுக்கும் பக்தி தொண்டிற்கும் எஜமானர் ஆவார். எல்லா சூழ்நிலையிலும் அறியாமைக்கும் உண்மை அறிவிற்கும் அவரே முடிவான எஜமானராக இருக்கிறார். பொருளரை இப்பதத்தில் விஸ்வன் என்ற சொல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். வெவ்வேறு செயல்களுக்கிடையில் பக்குவமாக சஞ்சரிக்கும் ஒருவர் புருஷர் அல்லது சேத்திரங்கர் என்று அழைக்கப்படுகிறார். இவ்விரு சொற்களும் தனித்தன்மை உள்ள ஆத்மா மற்றும் பகவானான பரமாத்மா ஆகிய இருவருக்கும் சமமாக பொருந்தக்கூடியவையாகும். பகவத்கீதையில் 13.3 இவ்விஷயம் பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. சேத்ரஞாம் சாபிமாம் வித்தி சர்வ சேத்ரேஷு பாரத சேத்ர சேத்ரங்கயோ ஞானம் ஞானம் மதம் மம. சேத்திரம் என்றால் இடம் என்று பொருள்படும். இடத்தை அறிந்திருப்பவன் சேத்திரங்கம் என்று அழைக்கப்படுகின்றான். தனிப்பட்ட ஜீவன் அவனது வரம்புக்கு உட்பட்ட செயற்களத்தை அறிகிறான். ஆனால் பரம ஆளுநரான பரமாத்மா எங்கும் வியாபித்திருப்பதால் அனைவருடைய எண்ணம், உணர்வு மற்றும் விருப்பு ஆகியவற்றின் செயல்களை அறிபவர் ஆவார். ஜீவராசி அவனுடைய சொந்த விவகாரங்களுக்கு எஜமானனாக இருக்கின்றார். ஆனால் பரமபுருஷ பகவானோ அவர் அனைவருடைய கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்களின் விவகாரங்களுக்கும் எஜமானராக இருக்கிறார். வேதாகம் சமதீதானி. அறியாமையால் உள்ளவன் மட்டுமே பகவானுக்கும் ஜீவராசிகளுக்கும் இடையிலுள்ள வேறுபாட்டை அறிவதில்லை. அறிவற்ற ஜடத்திலிருந்து வேறுபட்ட ஜீவராசிகள் அரவண்ணும் தன்மையில் பகவானோடு ஒன்றுபட்டவர்களாக இருக்கக்கூடும். ஆனால் கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்களை பற்றிய முழு அறிவில் பகவானோடு ஜீவராசி ஒருபோதும் சமமாகவே முடியாது. மேலும் ஜீவராசி ஒரு பகுதி அறிவை மட்டுமே உடையவனாக இருப்பதால் சில சமயங்களில் தனது சொந்த அடையாளத்தை பற்றிய மறதி உடையவனாக இருக்கின்றார். இந்த மறதி பகவானின் ஏகபாத் விபூதி அல்லது ஜட உலகின் செயற்களத்தில் குறிப்பாக தோற்றமளிக்கிறது. ஆனால் திரிபாத் விபூதியின் செயற்களத்தில் அல்லது ஆன்மீக உலகில் ஜீவராசிகளுக்கு மறதி என்பதே கிடையாது. இவர்கள் மறதி சம்பந்தமான எல்லா களங்களிலிருந்தும் விடுபட்டு இருக்கின்றனர். ஜட உடலானது சூலம் மற்றும் சூட்சும வடிவம் கொண்ட மறதியின் அடையாளமாகும். எனவே ஜட உலகை சேர்ந்த சுற்றுப்புறம் முழுவதுமே அவித்தியா அல்லது அறியாமை என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் ஆன்மீக உலகை சேர்ந்த சுற்றுப்புறம் முழுவதுமே வித்தியா அல்லது பூரண அறிவு என்று அழைக்கப்படுகிறது. அவித்தியாவில் வெவ்வேறு படித்தரங்கள் உள்ளன. அவை தர்மம், அதர்மம் மற்றும் மோட்சம் என்று அழைக்கப்படுகின்றன. தர்மம், அர்த்தம் மற்றும் மோட்சம் என்று அழைக்கப்படுகின்றன. ஜீவராசியும் பகவானும் இறுதியில் இரண்டர கலந்து விடுகின்றனர் என்ற அத்வைதிகளின் மோட்சத்தை பற்றி கருத்தும் கூட பௌதிகமானது. ஆத்மாவும் பரமாத்மாவும் தன்மையில் ஒன்றுபட்டவர்கள் என்ற அறிவு முழுமையற்ற அறிவு மட்டுமே அல்லாமல் அறியாமையும் ஆகும். ஏனெனில் மேலே விவரிக்கப்பட்டுள்ளதை போல் அளவின் வேறுபாட்டை பற்றிய அறிவு அங்கில்லை. தனிப்பட்ட ஆத்மா அறிவில் பகவானுக்கு சமமானவராக ஆகவே முடியாது. இல்லையெனில் மறதி நிலையில் அவன் வைக்கப்பட முடியாது. எனவே ஜீவராசியில் மறதிக்கு உட்பட்ட நிலை ஒன்று இருப்பதால் பகவானுக்கும் ஜீவராசிக்கும் இடையில் எப்பொழுதும் கடலளவு வேறுபாடு இருக்கிறது. இவ்வேறுபாடு சிறு பாகத்துக்கும் முழுமைக்கும் இடையில் உள்ளதை போன்றதாகும். சிறுபாகம் ஒருபொழுதும் முழுமைக்கு சமமானதல்ல. எனவே பகவானுக்கும் ஜீவராசிக்கும் இடையில் 100% ஒற்றுமை உள்ளது என்ற கருத்து அறியாமை ஆகும்.
அறியாமை நிலையில் அப்படைப்பை அடக்கி ஆள வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்குகிறது. எனவே ஜட உலகில் இதை அடக்கி ஆள்வதற்கான ஜட செல்வத்தை சம்பாதிப்பதில் ஒவ்வொருவரும் ஈடுபட்டுள்ளனர். ஆகவே அறியாமையின் அறிகுறிகளான கைகலப்பும் ஏமாற்றமும் இங்கு எப்பொழுதும் காணப்படுகின்றன. ஆனால் அறிவென்னும் படித்தரத்தில் பகவானிடமுள்ள பக்தி தொண்டு காணப்படுகிறது. ஆகவே பக்தி தொண்டனும் முக்தி பெற்ற நிலையில் அறியாமை மற்றும் மறதி அவித்யா ஆகியவற்றின் ஆதிக்கத்தால் களங்கமடையக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. இவ்வாறாக பகவானே அறியாமை மற்றும் அறிவு ஆகிய இரு களங்கங்களுக்கும் உரிமையாளராக இருக்கிறார். ஜடவெளி அல்லது ஆன்மீக வெளியில் வாழ்வது ஜீவராசியின் விருப்பத்தை பொறுத்ததாகும். ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இன்னும் விரிவா இங்க ஏகபாத விபூதி, திரிபாத விபூதி ரெண்டும் இங்க விளக்கப்பட்டிருக்கு. அப்ப ஏகபாத விபூதி அப்படிங்கிறது இந்த ஜட பிரபஞ்சம். அப்ப இங்க சேத்திர அப்படின்னா இடம், அந்த இடத்தை அறிந்திப்பவன் சேத்திரக்ஞ. இது நாம ஏற்கனவே பகவத்கீதையில பார்த்துட்டோம். சேத்திர அப்படின்னா இடம். ஏன்னா ஒரு களம் தேவைப்படும், எந்த ஒரு செயலுக்கும் களம் தேவைப்படும். இப்ப நெல்லு காயப்படணும்னா அதுக்கு ஒரு களம் தேவை. அது போல நாம ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஒரு களம், அந்த களம் தான் இந்த உடல். இந்த உடலை வச்சுதான் நம்ம ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக பிறவிதோறும் நாம உடல் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த ஜட உடல் தான் அதுக்கு அடிப்படை காரணம். நாம துன்பத்திற்கு காரணம் இந்த ஜட உடல். உடல் எடுத்தவன் கண்டிப்பா துன்பப்பட்டே ஆகணும். ஏன்னா அந்த உடலுக்கு பல மாற்றங்கள் இருக்கு. இளமை, குழந்தை பருவம், முதுமை. அப்போ இந்த உடலானது இளமையிலும் கஷ்டப்படுது. ஒன்னும் படிக்கணும், இல்ல அவன் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும், அவன் மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக போராடணும், குழந்தைகளை திருப்திப்படுத்துறதுக்காக போராடணும். குழந்தையில பாத்தீங்கன்னா அவன் கருவறையில சிக்கி துவண்டு வெளியில வரக்குள்ள பெரும்பாடு. முதுமையில பாத்தீங்கன்னா அவன் போய் சேர்றதுக்குள்ள உடல்ல பல நோய்கள், அவனோட இயலாமை, இப்படி பல துன்பங்கள் இந்த உடல்னால ஏற்படுது. அப்போ உடல் எடுத்தவன் திரும்ப திரும்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். அது நாயோட உடலா இருந்தாலும் சரி, பன்றியோட உடலா இருந்தாலும் சரி, பறவையோட உடலா இருந்தாலும் சரி, எந்த உடல்ல போய் அந்த ஆத்மா சிக்கினாலும் இந்த பௌதிக உலகில அது துன்பப்பட்டே ஆகணும். அப்ப அந்த சேத்திர அப்படிங்கிற உடல். சேத்திரக்ஞ அப்படின்னா ஆத்மா. அந்த ஆத்மாவும் சரி பரமாத்மாவும் சரி சேத்திரக்ஞ, அதாவது அந்த களத்தை அறிபவர்கள், உடலை பற்றிய அறிவு. அப்போ இந்த உடலை பற்றிய அறிவு அந்த ஆத்மாவுக்கு, ஒரு உடல் தான் ஒரு ஆத்மா ஆத்மாவானது ஒரு உடல்ல தான் அடைபட்டிருக்கும். ஆனா பல உடல்கள்ல பல ஆத்மாக்கள் இருக்கு. ஆனா ஒரு உடல்ல இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு தன்னோட உடல்ல இருக்கிற உணர்வு மட்டுமே தெரியும். அது காமமாகட்டும், கோபமாகட்டும், இல்ல தலைவலி ஆகட்டும். அப்ப அந்த ஆத்மாவுக்கு தன்னை உடலுக்குள்ள என்ன உணர்வு இருக்குங்கிறது அந்த ஆத்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். கூட பிளஸ் பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மாவுக்கும் தெரியும். ஆனா இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா, எல்லா உடல்லையும் பரமாத்மா இருக்கிறார். அதனால எல்லா உடல்ல இருக்கிற உணர்வுகளை பற்றி அவருக்கு அந்த பரமாத்மாவுக்கு தெரியும். ஆனா நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்ம உடல்ல இருக்கிற ஒரு சிறு அந்த அப்போதைக்கு என்ன நடக்குது அதைத்தான் தெரியுமோ தவிர்த்து நேத்து என்ன நடந்தது, 10 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்ன என்ன நடந்தது, ஏதாவது சில ஞாபகங்கள் தான் இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன ட்ரெஸ் போட்டீங்க ஒரு நாள்னு கேட்டது உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. ஆனா பகவானுக்கு எல்லாம் அறிந்தவர். நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம், நம்மளுடைய போன பல பிறவிகள் பற்றி, இனி வரப்போறும் பிறவிகள் பற்றி, நம்ம உடல்ல என்ன உணர்வு இருக்கு அப்படி. ஏன்னா எல்லா உடல்லையும் அவர் பரமாத்மாவாக பர்த்தா போக்தா மகேஸ்வர உபத்ரஷ்டா அனுமந்தா அப்படின்னு சொல்லி சாட்சியாகவும் அனுமதிப்பாளராகவும் அவர் இருக்கிறதுனால அவருக்கு என்னை பற்றியும் தெரியும், உங்களை பத்தியும் தெரியும், உங்களுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி தெரியும், அந்த பறவை பத்தியும் தெரியும், மிருகத்தை பத்தியும் தெரியும். அப்போ அவருக்கு எல்லா காலங்களும் முக்காலங்களும் உணர்ந்தவர். பகவானை பற்றி தியான பண்ணல ஈடுபட்டிருக்கிற ஞானிகள் கூட திரிகால ஞானிகள் அப்படின்னு சொல்லி முக்காலத்தையும் உணர்ந்தவர்களா இருப்பாங்க. ஆனா பகவானோட அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அர்ஜுனனே கேக்குறாரு, இந்த பகவத்கீதையே இதுக்கு முன்னாடி பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி சூரிய பகவானுக்கு நீங்க சொன்னதா சொல்றீங்களே, அப்ப நானும் நீங்களும் ஒன்னாதானே இருக்கோம், அப்ப நான் இல்லையே, நீங்க எப்படி சொல்லியிருப்பீங்க, நீங்க எங்கிட்ட தானே இருக்கீங்க, நீங்க எப்ப அப்ப சொல்லியிருப்பீங்க அப்படின்னு. இப்ப பகவான் சொல்றாரு, நீயும் இருந்த, ஆனா உனக்கு ஞாபகம் இல்லை, இந்த உடல் அல்ல, வேறு வடிவத்துல நீயும் இருந்த அப்போ அப்படின்னு சொல்றாரு. அப்போ பகவான் எல்லா காலங்களையும் உணர்ந்தவர்,
அவர்தான் அனுமதி கொடுக்கின்றார், எல்லாருக்கும் சாட்சியாக இருக்கின்றார். அப்போ இந்த சேத்ரக்ஞ அப்படிங்கிறது 2 பேர், ஆத்மா பரமாத்மா. அப்ப பகவானுக்கு இணையாகவோ சமமாகவோ யாராலும் ஆக முடியாது. அப்படிங்கிறது இங்க மறுபடியும் தெளிவா நாம புரிஞ்சுக்கணும். சிலரெல்லாம் சொல்றாங்க பகவானும் நானும் ஒண்ணு, நானும் செத்தா பகவான் கடவுள் ஆயிருவேன், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தப்பா சொல்றாங்க. ஆனா அவங்க அவித்யா அப்படிங்கிற அறியாமையால் சூழப்பட்டிருக்கிறார்கள். அப்ப வித்யை அப்படிங்கிறது என்ன? பகவானை பற்றிய அறிவு. வித்யா அவித்யா அப்படிங்கிறது ரெண்டுக்கும் ரொம்ப வேற்றுமை இருக்கு. அப்ப பகவானும் ஜீவராசிக்கும் இடையில கடலளவு வேற்றுமை இருக்கு. ஒரு சிறு பாகம் முழுமையாகாது. பூர்ணமத பூர்ணாத் பூர்ணம் முதச்சியதே பூர்ணஷ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. அப்ப பகவான் முழுமையாக பூர்ணமானவர், ஆனா நாமளும் பூர்ணமானவர்கள். ஆனா ஒரு சிறு துளி, எப்படி உப்பு கடலானது முழுதாக கடல் முழுதும் உப்பு ஒரே தன்மையில் இருக்கோ, அது போல ஒரு சொட்டு தண்ணீரும் கூட உப்பு கலந்துதான் இருக்கும். அப்ப அந்த சொட்டு நீர் கடலோட நீருக்கு சமம் தான், ஆனா அதனோட அளவு ரொம்ப ரொம்ப சிறியது. கடல் நீருக்கும் அந்த சொட்டு நீருக்கும் வித்தியாசம் எப்படியோ, அது போல ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் கடல் அளவு இல்ல, அதை விட பெரிய அளவு வித்தியாசம் இருக்கு. அது எண்ணில் அடங்காதது. அந்த வித்தியாசம் நம்மளால சொல்லவே முடியாது. அப்ப சிறு பாகம் முழுமை, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். முழுமை என்கிறது பகவான். ஏன்னா நம்ம அந்த பூர்ணமத ஸ்லோகத்துல பாக்குறோம், நம்ம அளவுல நாம முழுமையாக முடியும். எப்படின்னா நாமளும் ஆன்மீக ஆத்மாவாக மாறும்போது. ஆனா பூர்ணமற்ற நிலையில இப்ப இருக்கிறோம். ஏன்னா நாம அவித்யாலால ஆளப்பட்டு கொண்டிருக்கிறோம், அறியாமை எனும் கடல்ல விழுந்திருக்கிறோம். அப்ப அந்த அறிவு எப்ப முழுமை அடையும் அப்படின்னா, முழுமையாக நாம சரண்டர் அடையும் போது, பகவானுக்கு முழுமையாக 100% சரண்டர் அடைந்து பகவானையே முழுமையாக நம்பி பகவானுக்கே அடிபணிந்து சேவகனாக மாறி இந்த உலகத்தின் தன்மையிலிருந்து விடுபடும் போது, இந்த ஜட உலக தன்மையிலிருந்து பற்று அறுக்கும் போது, எப்படி ஒரு வெள்ளரிக்காய் பிஞ்சு பழுத்த உடனே தானாக அதிலிருந்து விடுபடுகின்றதோ, அது போல பௌதிக பற்றிலிருந்து நாம முக்தி அடையும் போது நாம விடுபட முடியும். அப்பதான் நாம பகவானுக்கு பக்தி பண்ணி முழுமை அடைய முடியும். இப்ப முழுமையற்ற நிலையில நம்மளால எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் இங்க இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அதனோட அறிகுறிகளாக, அறியாமையனோட அறிகுறிகளாக கை கலப்பு, ஏமாற்றம், இந்த மாதிரி செயல்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா அறிவெனும் படித்தரத்துல ஒருத்தர் இருக்கும் போது பகவான்கிட்ட முழுமையா பக்தி தொண்டு மட்டுமே அங்க நாம பார்க்க முடியும். இப்ப பக்தி தொண்டுன்னு முக்தி பெற்ற நிலையில அறியாமை அந்த என்கின்ற அந்த மறதி நம்மை விட்டு போயிரும். அப்ப களங்கம் அடைகிற வாய்ப்பு கிடையாது. ஆனா இந்த அறிவு அறியாமை ரெண்டுக்கும் அதிபதி யாருன்னா பகவான் தான். ஏன்னா உள்ளிருந்து அவர் தான் மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச, அந்த மறதியையும் அவர் தான் கொடுக்கிறார், அந்த அறிவையும் அவர் தான் கொடுக்கிறார். சோ யதாமாம் பிரபத்தியந்தே தாம் ஸ்ததைம பஜாமியகம் மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷியாக பார்த்த சர்வசக அப்படின்னு யார் எவ்வளவு தூரம் சரண்டர் அடைகிறாங்களோ அந்த அளவுக்கு அவர் வித்தியை அப்படிங்கிற அறிவை கொடுக்கின்றார். ஆனா சரணடையாத ஆத்மாக்களுக்கு மேலும் அவர் குழப்பத்தை கொடுக்கின்றார். ஹரே கிருஷ்ணா மந்தஜி, இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தது பதம் 22 நாளைக்கு பார்க்கலாம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இல்ல உங்களோட கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி, பணிவான வணக்கங்கள்.